தம்பி தாமல் சரவணன், அவர் நல்ல பேச்சாளர், நல்ல கவிஞர், மத்திய அரசினுடைய ஒரு விருது பெற்ற ஒரு இளைஞர். அவருடைய புத்தகங்களை வெளியிடுவதற்கு மத்திய அரசு ஒரு பெரிய விருது கொடுத்துருக்கு. ஒன்றிய அரசு. எனக்கு அந்த பழைய படிப்பில் மத்தியன்னு வருது, ஆனாலும் ஒன்றிய அரசு. ஆனால் நம்மோடு ஒன்றாத அரசு. உண்மையாக சொல்லணும்னா இது ஒரு ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பெருவிழா. சான்றோன் என்கிற சொல்லுக்கு ஒரு முன்னுரையை எங்களுடைய சொல்வேந்தர் அவர்கள் கொடுத்தார். சான்றோன் என்றால் பொதுவாக சால்பு நிறைந்தவர் என்றே பொருள் சொல்லப்படுகிறது. ஆனால் சங்க இலக்கியம் கொஞ்சம் மாறாக இந்த சொல்லை கையாளுகிற இடங்களை நீங்கள் சங்க இலக்கியத்திலே பார்க்கலாம். சான்றோன் என்றால் அறிவு சம்பந்தப்பட்டவனாக இல்லாமல், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, சான்றோன் என்கிற சொல்ல அறிவு சம்பந்தப்பட்டதா இல்லாமல் அதை ஒரு போரிலே நிற்கிற வீரனுக்காக பயன்படுத்தப்பட்ட இடங்கள் சங்க இலக்கியத்திலே உண்டு. நான் முக்கியமாக ஒரு இடம் சொல்லணும்னா, பதிற்றுப்பத்தினுடைய 2வது பாடல் இமயவரம்பன் மேலே குமட்டூர் கண்ணனார் எழுதுகிற போது அவர் சான்றோன் என்கிற சொல்லை ஒரு போர் வீரர்கள் என்ற வாக்கிலே பயன்படுத்துகிறார். அதை ஏன் நான் இப்போ இங்கே சொல்கிறேன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்குள்ளே நிறைய பேசிக்கிறீங்க, இங்கே கொஞ்சம் கவனிக்கலாம். கிளாஸில் தான் கவனிக்கிறது இல்லை, இங்கேயாவது கவனிச்சோன்னா சில விஷயம் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். கவனிக்க விருப்பம் இல்லைன்னா எழுந்து வெளியே போகலாம். இது கிளாஸ் கிடையாது, கம்பல்சரி உட்காரணுங்கிறதுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டின் இனத்தை காத்த தமிழ் பெரியோர்களுக்கான ஒரு சான்றோர் பெருவிழா. அதுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய மதிப்பு என்ன தெரியுமா? உங்கள் தலையை வெட்டி தட்டில் வைக்கிறது இல்லை, உங்கள் காதுகளை அவர்களின் புகழைக்காக கொடுப்பது தான் நீங்கள் செய்கிற மிக முக்கியமான நன்றி கடன். இங்கே நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஒரு சின்ன முகவரையோடு நான் போகிறேன், அது என் தலைப்புக்கும் பொருந்தும்ன்றதுக்காக. அங்கே இருக்காரு, அவர் பேர் தேவநேய பாவாணர். யார் தெரியுமா? ஆரியத்துக்கும் தமிழுக்குமான போரிலே முன் நின்ற போர் வீரன் சான்றோன் தேவநேய பாவாணர் என்கிற பெருமைக்குரியவர். தோகைங்கிற சொல் கிரேக்கத்தில் துகி அப்படின்னு போச்சு. அந்த துகிங்கிற சொல்லினுடைய வேர் தோகைதான் என்று இந்த உலகத்திற்கு அழுத்தமாக சொன்ன முதல் நபர் தேவநேய பாவாணர் என்கிற அந்த பெரும் புலவர். அவர் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுவார்? டேய், ஒரு மயிலோட மயிர் கூட வேற நிலத்துக்கு போச்சுன்னா நான் தமிழங்கிறத காட்டுதுடா, தமிழா நீ வேற நிலத்துக்கு போனா நீ தமிழங்கிறத காட்டுறியான்னு. அப்படிப்பட்ட ஒரு சான்றோன் எங்கள் பாரதிதாசனார். எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 வரிதான். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம்னார். சாதாரண வரி கிடையாது, இது சாதாரண வரி கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, புலி தூங்காது. சின்ன அசைவுக்கு கூட கண்விழித்து கொள்ளுகிற ஒரு புலி பறை கொண்டு எழுப்பினோம்னு ஏன் சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட தமிழின் புலிகள் எல்லாம் பறை கொண்டு எழுப்பும் அளவிற்கு மிக நீண்ட தூக்கத்திற்கு போன போது அதை தமிழ் கொண்டு எழுப்பிய ஒரு போர் வீரன் பாரதிதாசன் என்கிற பெரும் புலவன். எங்கள் பாரதியார், எல்லாரும் பாரதியார் என்னென்னமோ சொல்றாங்க. பாரதியார் யார் தெரியுமா? அவர் எந்த விடுதலையை கேட்டான் தெரியுமா? பரங்கியனை துரை என்ற காலம் போச்சே என்று சொன்னால் அவன் சாதாரண வீரன், பார்ப்பனனை ஐயர் என்ற காலமும் போச்சே என்று பாடியதால் அவன் மகாவீரனாக எங்களுடைய கவி இருக்கிறார். ஏன் இந்த மேடையிலே அவர்கள் ஞாபகப்படுத்துகிறேன்னு சொன்னால், இந்த மேடையை தாங்கி நிற்பவர்கள் கூட அறிவால் சான்றோர்கள் அல்ல. எங்கள் பதிற்றுப்பத்து சொன்ன வீரத்தால் சான்றோராய் நிற்கிற பெருமக்கள் இருக்கிற இந்த மேடையிலே இந்த வாழ்க்கை போராட்டம் என்று பேசுவதிலே நான் பெருமை அடைகிறேன். எங்கள் அண்ணன் வந்தார், மனசாட்சி இல்லாத அண்ணங்க அவரு. வாழ்க்கையில் எது சந்தோஷமா, புக்கில் மயில் இறக வச்சு அதுக்கு பென்சில் சிவி போட்டு அது குட்டி போடுமான்னு. எங்களுக்கு மயில் குட்டி போடுறது பிரச்சனை இல்லை, கடன் வாங்கி அது வட்டி குட்டி போட்டுன்னு இருக்குது. அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? உங்களுடைய இசிஜி ஸ்கேன்களுக்குள்ளே விழாத எங்களுடைய இஎம்ஐயின் இதய வலிகள் யாருக்கும் தெரிவதில்லை என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் போராட்டம். சார், நியூஸ் பேப்பரை பாருங்களேன், திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான்னு. வயசை பார்த்தீங்கன்னா 27, 30, 35, 40. நான் கேட்குறேன், ஒரு 35 வயசு பையனுக்கு இதய நோய் வர என்ன சார் காரணமாக இருக்கும்னு? இதயத்தில் பிரச்சனைனா கிடையாது, குடும்பத்தின் பாரத்தை சுமந்து துடிக்க முடியாமல் நின்று போன இதயம் இந்த வாழ்க்கை போராட்டம் என்பதற்கான சாட்சி. ரொம்ப ரொம்ப எனக்கு ஒன்றும் புரியல. தலைப்பு ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்கங்க, இன்றைய வாழ்க்கை. என்னங்க தலைப்பு? சொல்லலாம், சத்தமாக தப்பு இல்லை.
இன்றைய வாழ்க்கை. எங்கள் அண்ணன் யாரெல்லாம் பேசுகிறார் பாருங்க. திருநாவுக்கரசர், மருது சகோதரர்கள், பாரதியார், பூரணத்தம்மாள், இவங்கெல்லாம் என்னமோ நேற்று தான் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போன மாதிரி. பூரணத்தம்மாள் வாழ்ந்தபோது ஒரு சவரம் 700 ரூபாய், இன்னைக்கு ஒரு சவரம் 1 லட்சம் ரூபாய். சார், எந்த காலத்தில் பேசின்னு இருக்கிறீங்க நீங்கள்? ஒரு பெண் குழந்தைய பெற்றுட்டா சொன்னார், மகளை பெற்றால் ஆனந்த யாழை மீட்டுகிறாள். அந்த பாட்டை பாடிக்கினே கைப்பிடிச்சவனாவது போனானா சந்தோஷம். அவன் எங்க ஆனந்த யாழை கேட்குறான்? அவன் 5 சவரம் நகை தானே கேட்குறான். போட்டு அனுப்பணும்ல, சாதாரணமாக அனுப்பிச்சிட முடியுமா? நீங்கள் சொன்ன படங்களே பாருங்களேன். அந்த படத்தில் அந்த பாட்டு மட்டும்தான் சார் அழகு. பூந்தோட்டம். அந்த மகள் கேட்ட லேப்டாப்பை வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த படம் முழுக்க அலைந்து ஒரு பைத்தியக்காரனாகிற தகப்பன் இருக்கிறான்ல, அதுதான் இந்த வாழ்க்கை போராட்டம் என்பதற்கான சாட்சி. பாரதியாரை பற்றி சொல்கிறார். நான் வரேன், உங்கள் இதுக்கே வரேன். பாரதி சொன்னார், என்ன சொன்னார்? எத்தனை கோடி இன்பம் வைத்தோ எங்கள் இறைவா. அது மட்டும்தான் பாரதி சொன்னானா? என்ன சொன்னான்னு தெரியுமா? காளியை பார்த்து, உப்புக்கும் புலிக்கும் வக்கற்று என்னை நிற்க வைத்தாய், இப்படியே பண்ணனா நான் நாத்திகனாகி விடுவேன் என்று காளியையே மிரட்டிய அளவிற்கு ஒரு வாழ்க்கையை பாரதி வாழ்ந்தான். அவன் உங்ககிட்ட சொல்லலை, என்கிட்ட சொன்னார் இதெல்லாம். அடுத்து எங்க ஐயா வந்தார், சிவகுருநாதன் சார். ரொம்ப அழகா பாருங்க, நியாயப்படி வாழ்க்கை பூந்தோட்டம்னு பேசணும். ஆனால் என்ன பேசினாரு? இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா அது பூந்தோட்டமாக ஆயிடும். இப்போ பூந்தோட்டமாக ஆகணுங்கிறது பட்டிமன்றமா இல்லை பூந்தோட்டமாக இருக்குங்கிறது பட்டிமன்றமா? அவர் ஒரு வார்த்தை முடிச்சிட்டாரு, போராட்டங்கள் நடந்தால்தான் பூந்தோட்டம். எங்கள் வழிக்கு வந்துட்டார். நான் என்ன சொல்கிறேன், இன்னும் 6 மாதம் இருக்குது, கட்சி மாறுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் வந்துருங்க, 6 மாதம் இருக்குது, வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே அந்த வெண்ணிலா பாட்டு வேற நீங்கள் பாடினீங்க, அவன் ஒருத்த கூட அதை கண்டுக்கல. ஏன்னு தெரியுமா? அந்த படத்தில் அந்த ஹீரோக்கே காதல் கை கூடல. அவர் படத்தையே பார்க்காம பாட்டை மட்டும் பார்த்துட்டு வந்து பேசினார். காதல், வைரமுத்தோட கவிதை சொன்னார், என்னது? காதலித்துப்பார் ஒளிவட்டம் தோன்றும். சார், இங்கே இருக்கிற 3/4 பேருக்கு பியூஸ் போய் உட்கார்ந்துனுக்கிறதே அது பண்ணதால தான். அவன் நல்லா தான் இருப்பான், அவன் கூட வத்திருப்பான் பாருங்க. அவன் அதுக்கு மேலே அவனுக்கு வராத காதலை கூட இருக்க வர வைப்பான். மச்சான் உன்னதாண்டா பார்க்குதுன்னு. அதுக்கு கண்ணே ஒரு மாதிரி ஒன்றையா இருக்கும், இவன் ஏற்றி விட்டுருப்பான். என்ன அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கெடுக்கிறான். காதலுக்குள்ளே விழுந்துட்டா வாழ்க்கை வசந்தம் ஆயிடுமா? சார், எல்லாருக்கும் காதல் வாழ்க்கையில் வசந்தம் கொடுத்துருமா? கொடுத்துரும் தான். அது எத்தனாவது காதலுங்கிறது முக்கியம். அப்புறம் பாரதியை பற்றி அப்படி நிறைய சொன்னார். நான் இன்றைய வாழ்க்கைக்கான சில விஷயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். சார், இன்னைக்கு நம்ம சந்திக்க வேண்டிய சிக்கல்கள் எத்தனை இருக்குது தெரியுமா? ஒரு படம் பார்க்க போனால் அந்த படம் பார்க்குற படத்தினுடைய விலையை விட அங்கே வாங்கி சாப்பிடுகிற பாப்கார்னின் விலை 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. யார் தட்டி கேட்டாங்க? யார் சார் தட்டி கேட்டாங்க? ஒரு கோயிலுக்கு போனால், நான் ரொம்ப சமீபத்தில் திருநாகேஸ்வரம் பேச போனப்போ போகலான்னு போனேன். ராகு பரிகார ஸ்தலம்னாங்களே. போனால் சிவபெருமான் அனாதையாக நிற்கிறார். ஒரு பையன் போய் எட்டி பார்க்கல. ராகு சன்னதிக்கு 1000 ரூபாய் டிக்கெட் போட்டு 2000 பேர் நிற்கிறான். அங்கிருந்து ராகு சிவபெருமான் பார்க்குறாரு, நல்லா இருக்கீங்களா? பரம்பொருளை வணங்குவதை விட்டுவிட்டு பரிகார தெய்வங்களை வணங்குகிற இந்த நாளில் வாழ்க்கை எனக்கு மட்டுமல்ல ஆண்டவனுக்கே போராட்டமாக இருக்கிறது என்பதை எப்போ சார் புரிஞ்சுக்க போறீங்க? அறமற்ற ஒரு வாழ்க்கை வந்துருச்சு சார். இன்னைக்கு அறமற்ற வாழ்க்கை வந்துருச்சு இன்னைக்கு. அதுதான் எனக்கு கஷ்டம் சார். ஒரு விமானம், ஒரே ஒரு விமானம் ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கல் ஓடாதுன்னு சொன்ன உடனே அறமுள்ள ஒரு சமுதாயம் என்ன பண்ணியிருக்கணும்னா, மற்ற விமானங்கள் எல்லாம் இன்னும் கூடுதல் விமானத்தை இயக்கி காசை குறைச்சி எல்லாரையும் வீட்டுக்கு போக ஏற்பாடு பண்ணணும். ஆனால் இந்த நாட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு விமானம் நின்றபோது மற்ற விமானம் எல்லாம் 2000-3000 டிக்கெட்டை கொண்டு போய் 20,000-40,000 ரூபாயில் வைத்தது என்றால் அறமற்ற இந்த சமுதாயம் வாழ்க்கையின் போராட்டமா இல்லை பூந்தோட்டமா சார்? ஒரு ஒரு யார் மேலாவது ஒரு கன்சர்ன் இந்த உலகத்துக்கு சமுதாயத்துக்கு இருக்கா? யார் மேலேயாவது இல்லையே. நீங்கள் சொல்கிறீங்க பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து நீ கஷ்டப்படுற, அடுத்த வீட்டுக்காரனை பார்த்து நான் கஷ்டப்படுறேன். உள்ளத்துக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்குங்கிறீங்க. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் காது கொடுத்து கேட்டு பாருங்கள், சொல்ல முடியாத வேதனைகள் எவ்வளவு சத்தமாக இருக்கிறது என்று அவர் உள்ளத்திலே நீங்கள் காது கொடுத்து பார்த்தால் தான் தெரியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், கேட்க நல்லா இருக்கும், பூந்தோட்டமாக வச்சுக்கணும். நாங்கள் ஓஷோக்கள் இல்லை, நாங்கள் புத்தர்கள் இல்லை, நாங்கள் இயேசுநாதர்கள் இல்லை. ஒரு சின்ன திருத்தம், அமைதியை சொல்ல வந்த புத்தனுக்கும் கூட, அன்பை சொல்ல வந்த இயேசுநாதருக்கும் கூட, அகிம்சை சொல்ல வந்த காந்திக்கு கூட போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை முடியவில்லை என்பதுதான் வரலாறு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பாடம். அந்த பாடம் தான் நம் எல்லோருக்கும். 1 மில்லியன் விந்தணுவிலே போராடியதால் தான் நீங்கள் பிறந்தீர்கள். 1000-2000 மாணவர்களோடு போராடியதால் தான் கல்லூரி போனீர்கள். பல காதலோடு போராடியதால் தான் கைபிடித்து கல்யாணம் செய்தீர்கள். மனைவியோடு போராடியதால் தான் குடும்பம் நடத்துகிறீர்கள்.
நிறைவில் மரணத்தோடு போராடிதான் உங்களுடைய முடிவும் இருக்க போகிறது என்றால், பிறப்பில் தொடங்கி இறப்பு வரைக்கும் போராட்டம் மட்டும்தான் வாழ்க்கை. ஏனென்றால் மனித உயிரினம் குளிர்ந்த ரத்தம் அல்ல, அது சூடான ரத்தம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பலே பலே பலே. இலக்கியங்களில் தொடங்கி வாழ்க்கை நிகழ்வுகளுக்கு வந்து இவர்கள் எவ்வளவு பெரிய போராளிகள் என்று சான்றோர்களை முன்னிறுத்தி, பிறகு எல்லா நிலையிலும் மனிதன் எப்படி போராட வேண்டி இருக்கிறது என்பதை தம்பி சரவணன் நுட்பமாக வெளிப்படுத்தினார். சில விஷயங்களை பேசும்போது தர்ம சங்கடம் இருக்குது, ஆனால் பேசாமல் போக முடியாது. நடுவில் ஒரு அந்த விமானம் ஒன்று இயங்க முடியாமல் போன போது ஒரு 4 நாள் இந்தியா மக்கள் பட்ட பாடு நரகம். விமான நிலையத்தில் மாட்டிக்கொண்டவர்கள், லக்கேஜ் உள்ளே போயிடுச்சு, அவங்களால வெளியில் வர முடியாது, அப்படிலாம் பட்ட துன்பம் இருக்குது. பெரிய துன்பம். அது பல பேருக்கு தெரியாது. ஏன்னா விமானத்தில் போகிறவர்கள்ங்கிறது வெரி ஃபியூ. அவங்க கஷ்டம் என்ன அப்படிங்கிறது மற்ற மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தம்பி ஒன்று சொன்னார், அந்த நேரத்தில் உடனடியாக மற்ற விமானங்கள் எல்லாம் கூடுதலாக்கி கொள்ளையடித்தன, அது தவறு என்று சொன்னார். பிரச்சனை அதுவல்ல தம்பி. இப்படி விமான கம்பெனிகள் இயக்காத போது சொந்தமாக இயக்குவதற்கு அரசாங்கத்துக்கு விமானம் இல்லாத அவமானம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு பஸ் ஓடலைன்னா கவர்மெண்ட் பஸ்ஸை ஓட்டி இயக்கலாம். அப்போ 4 விமான கம்பெனி ஒழுங்காக இயக்கலைன்னா இத்தனை பெரிய நாட்டுக்கு ஒரு சொந்த விமான கம்பெனி இருக்க வேண்டாமா? அதாவது சிரமங்கள் எல்லாம் மற்றவருக்கு, புகழ் மட்டும் தனக்கு என்று எண்ணுகிற ஒரு மனோபாவம் இன்றைக்கு அரசு தலைமைக்கு ஏற்பட்டு கொண்டே போகிறது. உங்களால் சிரமப்பட முடியவில்லை என்றால் ஆட்சி நடத்த முடியாது. யார் சிரமப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் கோலை கையில் எடுக்க வேண்டும். எந்த சிரமமும் எங்களுக்கு வரக்கூடாது, எந்த கஷ்டமும் எங்களுக்கு வரக்கூடாது, எல்லாத்தையும் வித்துருவோம்னு சொன்னால் நாட்டின் சொத்தை இப்படி தனியாருக்கு தாரை வார்த்த கேவலத்தால் தான் நாம் விமான ஸ்ட்ரைக்கின் போது மிகப்பெரிய துன்பத்துக்கு உள்ளானோம். சார், இத்தனோண்டு நாடுகளுக்கு விமான கம்பெனி சொந்தமாக இருக்குது சார். இத்தனை பெரிய நாட்டுக்கு விமானம் இல்லை அப்படிங்கிறது தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அளவுக்கு இந்தியன் அவமானப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு நான் சொல்கிறேன். நீ ஏதோ அந்த விஷயத்தை ஆரம்பித்து வச்சுட்ட. ஆனாலும் எத்தனை பேர் டெல்லியில் மாட்டிக்கிட்டாங்க தெரியுமா? வர முடியாது. 2 நாள் விமான நிலையத்திலேயே எப்படி வாழ முடியும்? 3 நாள் இருந்தவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? அந்த வேதனையை நீங்கள் நினைவுபடுத்திட்டீங்க. ரைட், ரொம்ப அருமையாக பேசுனீங்க. எனக்கு சரவணனுடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா, தரமும் இருக்கும், நகைச்சுவையும் இருக்கும், சிந்தனையும் இருக்கும், இலக்கியமும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தினுடைய ஒரு காம்பினேஷன், பெர்முட்டேஷன் காம்பினேஷன் போட்டு தன் பேச்சை வடிவமைத்து கொள்ளுகிற ஒரு அந்த பேச்சுக்கலை யுக்தியை நன்கு கற்றுக்கொண்டு வளருகிறவர். இப்போ நம்முடைய அருமை தம்பி நீலகண்டன் இந்த வருஷம் எங்கள் ஜிடிவி பட்டிமன்றம் எவ்வளோ பேர் 1ஆம் தேதி பட்டிமன்றம் பார்த்தேன்னு தெரில, ஒரே ஒரு விஷயத்தை வச்சு கொன்னே போட்ட ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து இன்றைக்கி அது உண்டப்பா. நீலகண்டன் அவ்வளவு ஒரு சின்ன விஷயத்தை கூட நகைச்சுவையாக ஆக்கக்கூடிய வலிமை வாய்ந்த அடுத்த சண்முக வடிவேல். வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய என்றென்றும் வணங்குகிற நடுவர் பெருந்தகை அவர்களே, பாதிட வந்திருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, என் எதிரே அமர்ந்திருக்கிற தமிழ் உறவுகளே, உங்களுக்கு என் தலைதாழ்ந்த வணக்கங்கள். என் அருமை சகோதரி, ஒரு காலகட்டத்தில் பெண்கள் ஏட்டை தொடுவதே தீட்டு என்று கருதி கொண்டிருந்த காலத்தில் உலக தமிழ் சங்கத்தை ஒரு தமிழச்சி இயக்குனராய் இருந்து ஆள முடியும் என்கிற இந்த சமூகம் கட்டமைத்திருக்கிற இந்த தமிழ் வழி சமூகத்தை நான் தலைதாழ்ந்து வணங்குகிறேன். அவரை நம்பி ஒப்படைத்திருக்கிற முதல்வரை நான் பாராட்டுகிறேன். நிச்சயமா நடுவர் அவர்களே, ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத நான் சொல்லிடணும்ல. கண்டிப்பாக நடுவர் அவர்களே, இன்றைய வாழ்க்கை பூந்தோட்டமே என்பது என்னுடைய ஆகச்சிறந்த வாதம் மட்டுமல்ல, என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கையும் கூட. என் அருமை சகோதரர் சிவ சதீஷ்குமார் சொன்னார், கல்யாணம் ஆகிறது எவ்வளோ பெரிய போராட்டம்னார். நான் மனசாட்சி தொட்டு சொல்கிறேன் சதீஷ்குமார், நமக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சே, இதை விட என்னையா பூந்தோட்டம் இருக்க முடியும்?
இதை விட என்ன பூந்தோட்டம் இருக்க முடியும்? இப்போ ஒருத்தர் சொன்னால், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை நேரில் பார்க்காமலே நான் உன்னை ஒத்துக்கிட்டேன்ல, கல்யாணங்கிற போதே நெருங்கி பேசுங்கன்னார். நெருங்கி பேசுனா தான் சார் அது கல்யாணம். கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை நான் நேரில் பார்க்கல, ஆனால் நீ தான் என் மனைவின்னு நான் ஒத்துக்கிட்டேன்ல, நான் எவ்வளோ பெரிய தியாகினா. அவன்தாம்மா சொன்னாங்க, உன்னை நேரில் பார்த்ததுக்கு பிறகு நான் ஒத்துக்கிட்டேன்ல, நான் எவ்வளோ பெரிய தியாகினாங்க. சார் என் கூட நான் நகைச்சுவை சொல்ல, என் கூட ஒருத்தன் நல்லா படிக்கிறவன் இருந்தான் சார். அவன் நல்லா படிப்பான் சார். நல்லா சராசரி படிப்பை விட கீழே தான், மூஞ்ச பார்த்தாலே தெரியும். நல்லா படிப்பான் சார். ஆனால் எப்பவும் அவங்கிட்ட பொசன்னு இருப்பான் சார். உடனே அவங்கள பார்க்காதீங்க, நான் நீ எல்லாம் படிக்க மாட்டேன், நீ எல்லாம் 50 மார்க் வாங்கியிருக்க அப்படின்றான் சார். என்ன, நான் 50 மார்க்குக்கே ரொம்ப படித்தேன் சார். அவன் ஆனால் 90 வாங்கியிருக்கான். அவனுக்கு அதில் சந்தோஷமே இல்லை. நீ எல்லாம் அது என்ன, படிக்கிற நானும் 90 மார்க் வாங்கிறது, படிக்காத நீயும் 50 மார்க் வாங்கிறதுனா அது என்னன்னு பொசன்னு இருந்தான் சார். அவனை யாருமே சந்திக்க மாட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சந்திக்கலை, அவனா பார்த்துட்டான் என்ன. அப்புறம் எங்கே இருக்க, என்னவா இருக்கன்னா, திருச்சியில் பேராசிரியராக இருக்கேன்னு. உனக்கெல்லாம் வேலை கிடச்சிருச்சுன்னா சார். என்ன சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, உனக்கெல்லாம் எவன் வேலை கொடுத்தாங்கிறான் சார். அது மட்டும் இல்லை, சரி சொல்லவே இல்லை அப்படின்னா, உங்ககிட்ட எவையா சொல்லுவான், நான் உன்னை சரி சொல்லவே இல்லை அப்படின்னா, இல்லை இப்போ நம்ம பார்த்துருந்தா சொல்லியிருப்பேன், இன்றைக்கி தான் பார்க்குறோம். சரி கல்யாணம் ஆனாவாவது சொல்லுன்னா, வேலை கிடச்சி தான் சொல்லலை, கல்யாணம் ஆனாவாவது சொல்லுன்னா, நான் கம்முன்னு இருந்திருக்கலாம். ஆயிருச்சுன்னே, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சுன்னா சார். அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, உனக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுத்தான்னா. ஏண்டா, எனக்கு வேலை கொடுத்தா எவன் கொடுத்தாங்கிற, எனக்கு பொண்ணு கொடுத்தா எவன் கொடுத்தாங்கிற, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற, உனக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சுங்கிற. நான் பேசாமல் வந்துட்டேன். எனக்கு குழந்தைங்க இருக்குதுன்னு அவங்ககிட்ட சொல்லலை. ஏன்னா உனக்கெல்லாம் குழந்தை பிறந்துருச்சுமா சார். நான் பூந்தோட்டம் தான் சார். ஏன்னா சார், நாம் எல்லாருமே 2019 நாம் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். 2019 நல்ல பணக்காரங்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். 2020 வேண்டாம், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். 2021 உசுரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். இந்த உலகத்தில் 60 லட்சம் உயிர்களை காவு வாங்கிய கொரோனாவுக்கு பிறகு நாம் உயிரோடு இருக்கிறதே பெரிய பூந்தோட்டம் தான் சார், பெரிய பூந்தோட்டம் தான். நீங்கள் கொரோனா காலத்தில் இப்போ ஐயாவுடைய கருணையினால் நான்லாம் தொலைக்காட்சியில் இந்த முகம் வர்றதுக்கு ஐயாவுடைய பெரிய கருணை தான். எல்லாரும் என்னை டிவியில் பார்த்தாங்கங்கிறாங்க சார். சத்தியமாக இன்னைக்கு வரைக்கும் நான் என் வீட்டில் டிவி பார்க்க முடியலை சார், முடியலை. என் பட்டிமன்றம் வருதுறான்னே, எல்லாம் நடுவர் ஐயாவுடைய துவக்க உரையை பார்க்குறாங்க, அணித்தலைவர் பேச்சை கேட்குறாங்க, அடுத்து நான் தாங்கிறேன். என் பையன் டிவி ஆஃப் பண்ணிட்டான் சார். ஏன்னா வீட்லேயே உன் பேச்சு கேட்க முடியல. ஏன் டிவியில் எப்படி ஆன்ட்டான்? என் பொண்ணு சார், என் பொண்ணு எந்திரிச்சாங்க சார். அப்பா டிவியில் பேசுகிறாரு, ரிமோட்டை ஆஃப் பண்ணுற அப்படின்னா சார். சே இப்படி ஒரு குழக்கொழுந்து எனக்கு வந்ததுக்கு நான் பெருமையாக நினைக்கிறேன் சார். என் பையன் டிவியை ஆஃப் பண்ணான், என் பொண்ணு போய் ப்ளக்கே பிடுங்கி விட்டா சார். என் மனைவி கிடுகிடுன்னு வெளியே ஓடுனாங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் சொல்கிறாங்க, என் புருஷன் டிவியில் பேசுகிறான்னு சொல்கிறாங்களோன்னு நினச்சேன். மெயினே ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டா சார். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், என் வீட்டில் நேர்லேயும் என் பேச்சை கேட்கல, டிவிலையும் என் பேச்சு கேட்கல. ஆனால் சார், இன்னைக்கு வரைக்கும் நான் எந்நேர வீட்டுக்கு போனாலும் அர்த்த ராத்திரியில் கூட முதல்ல கதவை திறக்கிறது என் பொண்ணு தான் சார். என் பொண்ணு தான். பாசனம் இல்லை, பையில் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறதுக்காக. ஆனால் நான் கேட்குறேன், இந்த சின்ன விளையாட்டு இருக்கே, இதுதான் சார் வாழ்க்கையினுடைய பேரானந்தம் சார், பேரானந்தம். இந்த குழந்தை வாய்க்காம எத்தனை பேர் தவிக்கிறான் தெரியுமா? நீங்கள் வாழ்க்கை பூந்தோட்டம் என்று
உணருவதற்கு தயவு செய்து மருத்துவமனைக்கு போய் பாருங்கள். இந்த மருத்துவமனைக்கு வராம நாம இருக்கிறோமே, நாம பெரிய பூந்தோட்டக்காரன் தான் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பாருங்கள். இங்கெல்லாம் காவல் நிலையத்தின் வாசலுக்கு வராமல் நாம் இருக்கிறோமே, நம் வாழ்க்கை எவ்வளவு பூந்தோட்டம் என்று அப்போது உங்களுக்கு புரியும். நீதிமன்றத்துக்கு போய் பாருங்கள். இந்த நீதிமன்றத்தின் படியேறாமல் நமக்கு வாழ்க்கை வசமாகி இருக்கிறதே என்று உங்களுக்கு பூந்தோட்டம் என்று நினைக்கிறேன். கடவுளுக்கு தேர் இருக்கிறது, கணவான்களுக்கு கார் இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். நமக்கு கால் இருக்கிறது என்று கர்வப்படுங்கள். நடுவர் அவர்களே, நான் ஒரு செய்தி அழுத்தமாக சொல்கிறேங்க. ஏன் தெரியுமா? என் மனசுக்குள்ளே இருக்கிற ஆத்ம துடிப்பு அது. ஒரு காலகட்டத்தில் நல்லா படிக்காத பயலுகள்லாம் வாழவே முடியாது சார், வாழவே முடியாது. எனக்கெல்லாம் நம்ப மாட்டீங்க, இங்கெல்லாம் சகோதர சகோதரிகள் வந்திருக்கீங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னா முதல்ல இறை வழிபாட்டு கூட்ட மைதானத்தில் நான் அப்படியே பார்ப்பேன் சார், சுற்றிலையும் பார்ப்பேன் சார், எங்கள் கணக்கு வாத்தியார் வந்திருக்காரான்னு பார்ப்பேன் சார். நான் என்ன சொல்லவே இல்லை, ஏன் சிரிக்கிறீங்க? அவர் மட்டும் என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாருன்னா கொரோனா, டைஃபாய்டு, மலேரியா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருத்தனுக்கு வந்தால் வெளவெளத்து போயிடுவேன். அவர் மட்டும் என் கண்ணுக்கு தெரியலைன்னா, ஒருவேளை மறைஞ்சு கூட இருந்திருக்கலாம், தெரியலைன்னா என் கால் அப்படியே மேலே ஏறு சார். எனக்கு அப்படியே வாழ உலகத்தில் பறக்கிற மாதிரி மிதக்கிற மாதிரி தெரியும். என் கூட 2 ஒயிட் கவுன் போட்ட தேவதைகள் கூட வருவாங்க. எங்கள் கணக்குவாதியார் என் கண்ணுக்கு தெம்படலைன்னா அன்னைக்கு நான் பட்ட சந்தோஷத்தை சத்தியமாக என் கல்யாணத்தினி கூட நான் படலை. நான் கணக்கு நல்லா போடுறவனை பகைச்சிக்கவே மாட்டேன். அதுவல்ல சார் விஷயம். கணக்கு நல்லா போடுறவனு என்ன பகைச்சிக்க மாட்டான் சார். ஏன் தெரியுமா? அவன் போடுற கணக்கை போய் வாத்தியாருக்கிட்ட நான் பார்த்து எழுதி காட்டிட்டு வர்றதுக்காகவே என்னை நேர்ந்து விட்டுருப்பானுவ. அதுக்காக நான் ஒரு நாள் என்னை பகைச்சிக்க மாட்டான். என்னை வாத்தியார்கிட்ட காட்டினா தான் உனக்கு காட்டுவேன்பா. சரிடா நான் காட்டுறேன்டாம்பேன். பக்கமாக போட்டு போவேன். போடாம்பானுவ. அப்படி நோட்டை எடுத்துக்கிட்டு போவேன் சார். அப்படி நடந்து போவையில் எங்கள் வகுப்பில் 70 பேர் நடந்து போவையில் கசாப்பு கடைக்கு போகிற ஆடு மாதிரியே போவேன் சார். அன்னைக்கு நான் தான் எங்கள் வாத்தியார் என் நோட்டை வாங்கி பார்த்த உடனே சொல்லுவார், அப்படி தள்ளி நில்றாம்பார் சார். ஏன் தெரியுங்களா? தள்ளி நின்னா கணக்கு புரியணும் அர்த்தம் இல்லை. அவ்வளவு தூரத்தில் தள்ளி நின்னே புரியலை. இங்கே தள்ளி நின்னா இல்லை, குச்சி அவ்வளோ நீளமாக இருக்கும் சார். திரும்பி பாடுறாம்பாரு. அப்படியே பார்ப்பேன், வெளுன்னு வெளுப்பார் சார். எங்கள் கணக்கு வாத்தியார் வாழ்க்கையில் களைச்சி போன ஒரே விஷயம் என்னை அடிச்சு தான் சார். நீங்கள் இடுப்புக்கு கீழே கால் வரைக்கும் ஸ்பீடு பிரேக் அளவுக்கு வீங்கியிருக்கும் சார். ஒரு வாரத்துக்கு நின்றுக்கிட்டு தான் சோறு சாப்பிடுவேன். எங்கள் அம்மா சொல்லுவோம், உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒரு மரியாதை. அதெல்லாம் நான் கணக்குக்கு செஞ்ச பெரிய மரியாதை சார். ஒரு வாரத்துக்கு குப்புற தான் சார் படுத்திருப்பேன். ஆனால் ஒன்று, எங்கள் மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு நேர்மை இருந்துச்சு, ஒரு மனசாட்சி இருந்துச்சு, ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. ஒரு நோட்டு காட்ட அனுப்புனா திரும்ப ஒரு வாரத்துக்கு என்ன அனுப்ப மாட்டானுங்க. ஏன்னா வீக்க வத்துறதுக்கு ஒரு வாரம் ஆகும் சார். நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, தமிழ் சங்கத்தில் பேசுறதுனால சொல்கிறேன். நான் என் பள்ளிக்கூடத்திலேயே சார் எல்லாரும் நல்லா மார்க் வாங்குவாங்க. தமிழில் நான் தான் சார் மார்க் வாங்குவேன். நான் தான் வாங்குவேன். என்னையும் நம்பி கைத்தட்டின 40 பேருக்கு நன்றி. நான் தான் மார்க். எங்கள் பள்ளிக்கூடத்திலே மார்க் வாங்கின ஒரு பொண்ணு என்ன ஒரு நாள் சாயந்தரம் பள்ளிக்கூடம் விட்டு 4 மணிக்கு தனியாக சந்திச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. எல்லா பாடத்துலேயும் நான் மார்க் வாங்குறேன், தமிழில் மட்டும் நீ வாங்குற, எங்கள் வீட்டில் சோறு போட மாட்டேங்கிறாங்கடான்னுச்சு. ஆனால் எங்கள் அம்மா அந்த மராமத்து பார்க்காத கிராமத்து பேரழகு என் தாய் சொன்னா சார், என் பையன் பாருங்க, என் பையன் மார்க் அட்டையில் பாடத்தில் நிறைய மார்க் வாங்கியிருக்கான், கடைசி பாடத்துலேயும் நிறைய மார்க் வாங்கியிருக்கான். அது ரேங்க்குன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியல சார், தெரியலை. நான் ஏன் தெரியுமா நான் தமிழில் மார்க் வாங்கினேன்? அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் சார், சத்தியமா நீ வாழ்நாளில் வரைக்கும் தமிழில் நான் தான் வாங்குவேன்னே, தமிழில் நான் தான் சார் வாங்கினேன்.
ஏன் தெரியுங்களா? ஒரே புத்தகத்தை வருஷம் முழுக்க படித்தா மார்க் வாங்க முடியாதா சார்? நான் தமிழ் புத்தகத்தை மட்டும்தான் சார் படிப்பேன், தமிழ் புத்தகத்தை மட்டும்தான் படித்தேன். ஏன்னா அது ஒன்று தான் சார் எனக்கு புரிஞ்சுது, அது ஒன்று தான் புரிஞ்சுது. தமிழை நான் கைவிடலை, தமிழும் என்ன கைவிடலை. அப்போ என்ன அர்த்தம்னா, நான் இப்படி சொல்கிறேன், பள்ளிக்கூடத்தில் ரிசல்ட்டுன்னு போடுவாங்க, கரும்பலகையில் எழுதி போடுவாங்க தேர்ச்சி பெறாதோர்னு. நான்லாம் சகோதரி பர்வீன் அவர்கள், இயக்குனர் அவர்கள் முன்னிலையில் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன். 5வது ஃபெயில் ஆனவன் சார், அதுக்காக கூப்பிடாம விட்டுறாதீங்கம்மா. 5வது ஃபெயில் ஆனவன் வீட்டை விட்டு 2 நாள் வெளியே வரல சார். என்னாச்சும் பானுவ. ஆனால் இன்னைக்கு அது போராட்டம். ஆனால் இன்னைக்கு என் பிள்ளைக என்ன மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, அவன் ரிசல்ட் இன்னைக்கு தலை நிமிந்து வெளியே வர்றான் சார். ஏன் தெரியுமா? என்னை பார்த்து மார்க் என்னன்னு கேட்குறவன் ரத்தங்கைக்கு சாவான்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு வெளியே வரான்ல சார். இப்போ கேட்டவன்லாம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான், கேட்குறவன்லாம் வெளியே வர மாட்டேங்கிறான். வீட்டுக்குள்ளே இருந்து ஒருத்தன் கேட்குறான், அவன் மார்க் என்னன்னு கேட்குறவன் ரத்தங்கைக்கு சாவான்னு போட்டிருக்கானா, இல்லை ஜன்னல் வழியாக பார்க்குறவனே ரத்தங்கக்குவானா, கொஞ்சம் நல்லா பாருங்கங்கிறான். இப்போ நான் கேட்குறேன் நடுவர் அவர்களே, இந்த உலகத்தில் இப்படி சொல்லி முடிக்கிறேங்க. என் தமிழ்தான் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரும் தந்தை பெரியாரும் ஒரே மேடையில் இருந்தார்கள். அவர்கள் இருவரிடமுமே கேட்கப்பட்ட ஒரே கேள்வி, உங்களுக்கு பிடித்த திருக்குறள் எது என்று கேட்டார்கள். தந்தை பெரியார் சொன்னார், எனக்கு பிடித்த திருக்குறள் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று பெரியார் சொன்னார். பக்கத்தில் காவி உடையணிந்த காரல் மார்க்ஸ் என்று போற்றப்பட்ட தவத்திரு குன்றக்குடி அடிகளாரிடம் கேட்டார்கள், உங்களுக்கு பிடித்த குறள். அவர் சொன்னார், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்று. அடிகளார் சொன்னார், குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்று அடிகளார் சொன்னார். நடுவர் அவர்களே, இங்கே இருக்கிற தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் தான் வாழ்ந்த காலத்தில் 80 நூல்களை பதிப்பித்தார். 3000 ஓலைச்சுவடிகளை தேடி சேகரித்தார். அவரிடம் சொன்னார்கள், சமஸ்கிருதம் படி. ஏன் என்றார். அடுத்த பிறவியில் நன்றாக இருக்கலாம் என்றார்கள். ஆங்கிலம் படி என்றார்கள். ஏன் என்று சாமிநாத ஐயர் கேட்டார். ஆங்கிலம் படித்தால் இந்த பிறவியில் சௌகரியமாக இருக்கலாம் என்றார். சாமிநாத ஐயர் சொன்னார், சமஸ்கிருதம் படித்தால் அடுத்த பிறவியில் நன்றாக இருக்கலாம், ஆங்கிலம் படித்தால் இந்த பிறவியில் நன்றாக இருக்கலாம், தமிழ் படித்தால் 2 பிறவியிலும் நன்றாக இருக்கலாம் என்று சொன்னாரே. அந்த தமிழ் வாய்த்ததற்காக இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒரு காலத்தில் பெண்கள் தீட்டுப்பட்ட நாட்களில் வீட்டு அறையிலேயே அனுமதிக்க மாட்டார்கள். இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே பெண்கள் கோயிலுக்குள் அந்த நாட்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் இந்தியாவிலேயே அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற ஒரு திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு பெண் அவர் பேட்டி சொல்லி இருக்கிறார், நான் ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலில் திருச்சி உறையூரில் ஐவண்ணநாதர் என்கிற பஞ்சநாத சுவாமி கோயிலில் நான் பெண் ஓதுவாராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் நியமிக்கப்பட்டு தேவாரம் ஓதுகிறேன், திருவாசகம் ஓதுகிறேன். இந்த காலம் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படாமல் கோயில் நுழைவு போராட்டம் நடத்திய காலம் போராட்டம். இன்றைக்கு பெண் தேவாரம் ஓதுகிறாள் என்றால் இந்த வாய்ப்பு பூந்தோட்டம்தான். வாய்ப்புக்கு நன்றி. இவர் பேச்சில் எதை பாராட்டுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய செய்திகள் மகிழ்ச்சியாக நம்ம சிரிக்கும்படியாக சொல்கிறார், சிந்திக்கும்படியாக சொல்கிறார், வரிசையாக அதை அழகாக அடுக்கி கொண்டே போகிறார். அதில் முக்கியமான ஒரு ஃபிலாசபி சொன்னார், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்மகிட்ட என்ன ஒரு குணம் இருக்குன்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியல. நம்ம மகிழ்ச்சி அடையிறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு, கர்வப்படுறதுக்கு, கொண்டாடுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல சார். சில பேர் பாருங்கள், பொருள் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் திடீர்னு அவர் சொல்வார், இந்த பாரு நீ இப்போ ஏற்கனவே 2 மிக்சி பரன் மேலே வச்சுருக்க,
இது 3வது வாங்குற தெரியுமா அப்படிம்பார். நம்மக்கிட்ட அது இருக்குன்னு தெரியாமலேயே அங்கே போன உடனே நம்மக்கிட்ட அது இல்லையோ அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வருது. அந்த இடம் ரொம்ப அழகாக சொன்னார். என்ன இருக்குது அப்படிங்கிறத கணக்கெடுத்து பார்த்தா எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கலாம். என்ன இருக்குங்கிறத விட்டுட்டு இல்லை 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 இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ரொம்ப கடினமான ஒரு ஃபிலாசபியை அவர் பேச்சுக்கு நடுவில் ரொம்ப அனாயாசமாக அழைச்சிட்டு போனார். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடித்த இடம். நான் அதை குறித்து வச்சுருக்கேன். இப்போது நிறைவாக நம்முடைய மலர்விழி சகோதரி அவர்கள் நாகர்கோவில் நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க. பெண்களில் நிறைய 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு பார்த்தோம். ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் தான் நாங்கள் டக்குன்னு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாச்சு. அதனால நான் நினச்சபடி அவங்களுக்குரிய இடம் கொடுக்க முடியல. ஒருத்தராவது பெண் பேச்சாளர் வந்தாங்களேங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. வாங்க. இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கின்ற செஞ்சொல் சரம் தொடுத்து சிந்தனைக்கு வரம் கொடுக்க வந்திருக்கின்ற எங்களுடைய பட்டிமன்ற உலகத்தின் தாயுமானவர் எங்களுடைய ஐயா நடுவர் அவர்களே, எண்ணணி எதிரணி ஆற்றல் மிகுந்த அறிஞர் பெருமக்களே, இந்த அருமையான நிகழ்வை ரசித்துக் கொண்டிருக்கின்ற உலகத்தின் எல்லா மூலைகளிலிருந்தும் வந்திருக்கின்ற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை முதலில் உரித்தாக்கி கொள்ளுகின்றேன். இந்த சின்னவள்ங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன்மா? நான் ரொம்ப குட்டியா, ஏதாவது சின்னவள்னா அது ஏஜை குறிக்கிறதா இல்லை எதை குறிக்கிறதுன்னு தெரியலையே. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சின்ன குட்டியா இருக்கேன், அப்புறமா வயசும் சின்ன வயசு தான். சரி, நம்ப வேண்டியிருக்கு. ஒரு குடும்பத்தில் உள்ள 4 உறுப்பினர்களை ஒன்று சேர்த்து ஒரு இடத்துக்கு அழைத்து வருவது எவ்வளவு போராட்டம். ஆனா இவ்வளவு உலக தமிழர்களை ஒன்றிணைத்து சேர்த்து வைத்திருக்கின்ற எங்களுடைய இயக்குனர் பர்வீன் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில எப்பவும் எல்லா நேரத்திலும் போராட்டம் தான் நடுவர் அவர்களே. போராட்டம் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும். வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். விதையோடு போராடினால்தான் ஒரு மரம் விருட்சமாக முடியும். வாழ்க்கையோடு போராடினால்தான் நாம் வரலாறு படைக்க முடியும் என்பதனை முதலிலே உணர்ந்து கொள்ளுங்கள். 3 பேருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஆனா என்ன பேசினாங்க? பூந்தோட்டமா இருக்குன்னு 3 பேருமே பேசல. பூந்தோட்டமாக இருக்க வேண்டும் என்று தான் பேசினாங்க, இல்லையா? வாழ்க்கை என்பது மிகப்பெரிய போராட்டம். சுட்டும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரைதான் வாழ்க்கை என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். நடுவர் அவர்களே, நாங்கள் வர்றதுக்கு எவ்வளோ போராட்டம், வாழ்க்கையில் பயணம் எவ்வளோ போராட்டம்னு உங்களுக்கு தெரியுமா? பெண்கள் தலைவியாகி இருக்கலாம், பெண்கள் தெய்வமாகி இருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணும் ஆமையும் ஒன்று. ஆமை எப்படி கூட்டம் சுமந்துக்கிட்டே வருதோ அதுபோல ஒரு பெண்ணு வீட்டை சுமந்துக்கிட்டே வருவது தானங்க பெரிய விஷயம். வீட்டை சுமந்து கொண்டு தானே எல்லா பெண்களும் வந்திருக்கீங்க. அருமையாக சொன்னாங்க. ராமாயணத்தில் கூட பாருங்க, அரக்கனை மணந்த மண்டோதரியும் அழுதாள், அவதார புருஷனை மணந்த சீதையும் அழுதாள் என்று சொன்னால் எல்லா பெண்களோட வாழ்க்கையும் இன்றைக்கு போராட்டமாகத்தான் இருக்கு. முதல்ல வந்தார் அபுதாபி பாஸ்கர். அவர் பாஸ் என்கின்ற பாஸ்கரன் என்று பெயரை மாற்றிக்கொள்ளலாம். வந்த உடனே அருமையா சொன்னார், புத்தாண்டு வந்திருக்கிறது, வாழ்க்கைய போராட்டம்னு சொல்றீங்களே அப்படின்னாரு. புத்தாண்டு வந்திருக்கு, காலண்டர் மட்டும்தான் மாறி இருக்கு. அதே மனைவி தான், அதே குழந்தைகள் தான், அதே வீடு தான், அதே பக்கத்து வீட்டுக்காரங்க தான். வாழ்க்கையும் அதே போராட்டமாக தான் இருக்கும். புத்தாண்டு வந்த உடனே பூந்தோட்டமாக இருக்கும்னு தயவு செய்து நீங்கள் நினைக்காதுங்க. வாழ்க்கையில் எங்கள் சிவகுருநாதன் அண்ணன் வந்தோடனே, காதலித்துப்பார் உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோண்டும், காதலித்துப்பார் உன் முகம் அழகாகும், ஆனால் காதலிப்பதை நிறுத்திப்பார் உலகமே அழகாக மாறிவிடும். காதல்னா என்ன தெரியுமா? வலிய போய் வலியை வாங்குவது தான் காதல். 1 சைடோ 2 சைடோ, கடைசியில் சூசைடு தான். நம்ம பசங்கள்லாம் நினைக்கிறாங்க நமக்கு கூந்தல் நீளமா உள்ள பொண்ணு தான் மனைவியா வரணும்னு. கடைசியில் வாய் நீளமா உள்ள பொண்ணு தான் மனைவியா வாய்க்குது. கடைசியில் பொண்ணை பார்த்த உடனே பாடுறான், மலரைத்தானே நான் நினைத்தது, கைமுள்ளின் மீது ஏன் விழுந்தது, உறவைத்தானே நான் நினைத்தது, என்னை பிரிவு வந்து ஏன் அழைத்தது, யாருக்காக? காதலே போ போ, சாதலே வா வா. நான் முத்துக்குமார் தான்
வைத்திருக்கின்ற மயிலிறகு மாதிரி குட்டி போடாது என்று தெரிந்தும் தீனி போடுவது அப்படின்னார். காதலிச்சு பாருங்க, உங்களுக்கு பொருளாதார சிக்கலே வந்துடும். காதலி பக்கத்தில் இருந்தா ஹோட்டல் பில்லு கொடுக்கணும், காதலி தூரத்தில் இருந்தா ஃபோன் பில்லு கொடுக்கணும். அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. என்ன வாழ்க்கை வந்து காதல் வந்து பூந்தோட்டம் பூந்தோட்டம்னு பேச வந்திருக்கீங்க. காதலிச்சு இப்போ உங்களால காதலை பேசத்தான் முடியும், காதல் பண்ண முடியாது. குழந்தைகளை பாருங்கள், பிள்ளைகள் இன்னைக்கு தொல்லைகளாக இருக்காங்க. ஒரு காலத்துல பிள்ளைகள் அப்பா அம்மா மீது பாசமா இருந்தாங்க, இன்னைக்கு பாசமா இருக்காங்களா? முன்னாலாம் நம்ம அப்பா வந்தோன்னு ஓடி போவோம், தின்பண்டம் வாங்கிட்டு வந்திருப்பார். இப்போ அப்பா வந்தோன்னு ஓடி போறான், செல்லை பிடிங்கிட்டு ஓடி போய் உட்காந்துக்கிறாங்க. இன்னைக்கு செல்லோடு தானே எல்லா பிள்ளைகளும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எப்படிங்க பூந்தோட்டமாக வாழ முடியும்? குடும்பத்துல பூந்தோட்டம் இருக்கு. எங்க நீலகண்ட அண்ணா அவர் வாழ்க்கையில் நடந்த போராட்டத்தை எல்லாம் சொல்லிட்டு போனாரா இல்லையா? அவர் எல்லாமே போராட்டம் தானே சொன்னார். நம்ம வாழ்க்கையில அப்படிதாங்க, ஒன் தாலி டோட்டல் லைஃபும் காலி. ஆமா நடுவர் அவர்களே, எல்லாம் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னால் தறிக்கட்டு நெறிக்கட்டு போறான்ப்பா, அவனுக்கு ஒரு கால் கட்டு போடுங்கப்பா. கால் கட்டு மீன்ஸ் கேர்ள் கட்டு. அந்த தாலி கட்டின உடனே வாழ்க்கையிலே கரண்ட் பில் கட்ட வேண்டியது இருக்கு, வீட்டு வாடகை கட்ட வேண்டியது இருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நாட்டில் காந்திஜி நேதாஜி நேருஜிக்கெல்லாம் மரியாதை கிடையாது, எல்கேஜி யூகேஜிக்கு தானங்க மரியாதை. பிள்ளைங்கள்லாம் முன்னால பிஸ்கட்டுன்னு அழும், பள்ளிக்கு போன உடனே ஃபீஸ் கட்டுன்னு அழுதா இல்லையா? ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு கல்வியே இன்னைக்கு போராட்டமாக தானங்க இருக்கு வாழ்க்கையில். அப்போ வாழ்க்கையில் எங்க நீங்க குடும்பத்தில் சந்தோஷமா பூந்தோட்டமா இருப்பீங்க? இப்போ என்ன எடுத்துக்கோங்க, எங்க வீட்டுக்காரருக்கு பாவம், பெண்கள் எல்லாம் டிவி பார்த்து அழுவாங்க, எங்க வீட்டுக்காரர் ஃப்ரிட்ஜை பார்த்து அழுகுறாரு. ஏன்னா பழைய குழம்பெல்லாம் அங்கே தான் இருக்கு. 3 நாள் 4 நாள் வந்துட்டா பழைய குழம்பு சாப்பிட்டே அவர் பாவமாக போயிடுறாரு. நீங்கள்லாம் நினைக்காதுங்க, நான்லாம் எந்த பட்டிமன்றத்துக்கு வந்தாலும் சமைச்சு வச்சுக்கிட்டு தாங்க வருவேன். கைத்தட்டல் கொடுங்க. இன்னைக்கு கூட வரும்போது சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் வச்சேன், தப்பா? இல்லை சிரிக்கிறீங்க. ரசம் வைக்கிறதுல எவ்வளோ ஒரு நன்மை இருக்கு தெரியுமா? ஒரு நாள் இப்படி தான் சப்பாத்தி செஞ்சேன், பிச்சார் வர மாட்டேங்குது சப்பாத்தி. என்னடி சப்பாத்தி செஞ்சிருக்க? பிச்சு முடியும் பிச்சுனார். நான் சொன்னேன் சப்பாத்தியே பிக்க முடியலையே. அந்த பிக்க முடியாத சப்பாத்தியை ரசத்தில் ஊற வச்சு சாப்பிடலாம். ஒரு வேளையில் சப்பாத்தி ஜீரணம் ஆகலைன்னா 1 கப்பு ரசத்தை குடிச்சா அது ஜீரணம் ஆயிரும். எவ்வளோ பெரிய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், நல்ல கைத்தட்டல் கொடுங்க. உலகம் எத்தனை கிலோன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து கேளுங்க, உலகம் 67 கிலோன்னு என்ன பார்த்து சொல்லுவார். இப்போ மெசேஜ் பண்ணியிருக்காரு, உலகம் எப்போ அழியும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காரு. நான் உண்மையான உலகம் அழிஞ்சாலும் இந்த உலகம் அழியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எல்லா வீட்லேயும் சண்டை தாங்க. கல்யாணத்துக்கு முன்னால் நல்லா கட்டுனா ஒன்று தான் கட்டுவேன், இப்போ வெட்டுனா ஒன்று தான் வெட்டுவேன்னு அலைகிறாங்க. பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு போகிறேன், வெட்டுருவா எடுத்துட்டு நிற்கிறார். அத்தான் என்னென்ன நமக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. நானாவது பரவாயில்ல, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா பெரிய தேங்காய் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்காரருக்கு நெஞ்சில் அடித்து உடைச்சிட்டா. ஏன்கான்னு கேட்டேன், இவன் கல் நெஞ்சுக்காரன் அப்படிங்கிறான். எவ்வளோ கஷ்டம். அதைத்தானே சொன்னாங்க பாட்டில், பெரிய பாட்டெல்லாம் பாடிட்டு போனீங்களே. அலை ஆடிடும் ஆழ்கடல் மட்டம், அதில் முத்தை எடுப்பது கஷ்டம், இது யாருக்கும் தெரியாது. உள் மனசில் 1000 பாரம், அது பாட்டில் ஓடிடும் தூரம், இது யாருக்கும் புரியாது. ஒன்னில்லாம 2ம் இல்லே, ஆண் இல்லாம பெண்ணும் இல்லே, பெண் இல்லாம யாரும் இல்லே, துன்பம் இல்லா பேரும் இல்லே, வாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும், தத்தி தருகிட ததுங்கினத்தோம், அட வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெரு கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளங்கதி வேணும். குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம், நோயோட எவ்வளோ போராடிட்டு இருக்கோம். கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் சிவகுருநாத அண்ணனுக்கு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. அதிகாலையில் எந்திரிச்சு கபசுர குடிநீர் தயாரித்து தினமும் ஒரு 50 பேருக்கு கொடுத்தார். நான்லாம் ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டேன். எப்படி கொடுத்தார்? அவருக்கு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. 1 வாரம் கொடுத்தார். 1 வாரம் கழிச்சு ஒரு 5 பேர் கூட வந்தான், துரத்தி விட்டார். ஏன்னு கேட்டேன், இந்த 50 பேரும் தான் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான், இவன் மட்டும் உசுரோட இருந்தா போதும்னார். என்ன ஒரு உதவி! நீலகண்டனை பற்றி சொல்லவே வேண்டாம். அன்னைக்கு ஒருத்தர் மயங்கி விழுந்தார், ஓடி போய் கடையில் சோடா வாங்கிட்டு வந்து அவரே உடைச்சி குடித்தார்.
ஏன்னு கேட்டேன். இப்படி ஏதாவது பார்த்தா எனக்கு படபடபடன்னு வருது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக தெரியுதா? அந்த அபுதாபிலேருந்து ஒரு பாஸ்கர் வந்திருக்காரு, அவரை பற்றி சொல்லியே ஆகணுங்க. ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம். ட்ரெயின் மூவ் ஆக நேரத்தில் ஒரு பாட்டியும் பேத்தியும் ஓடி வந்தாங்க. இவர் அப்படியே ஆவேசத்தில் போய் பாட்டியை தூக்கி உள்ளே போட்டார். பாட்டி வந்தோடனே இவருக்கு கன்னத்தில் பலார்னு ஒரு அறை கொடுத்தாங்க. ஏன் பாட்டி, நான் நல்லது தானே செய்தேனார். நான் என் பேத்தியை ட்ரெயின் ஏற்றி விட வந்தேன், நீ என்ன தூக்கி உள்ளே போட்டிருக்க. இது நியாயமா? எவ்வளோ வாழ்க்கையில் சாலையில் பாருங்க, குழந்தைகள் கூட இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்கங்க. வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. பலூன் விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயசுதான். குழந்தைகள் எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு மழையில் ஒரு சின்ன பையன் கொடை வித்துட்டு நிற்கிறான். எங்கள் தாமலுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க, தாமல் சரவணனுக்கு. ஒன்றும் சொல்லலை, ஒரு 100 ரூபாய் கொடுத்து அந்த சிறுவன்கிட்ட ஒரு கொடையை வாங்கி அதை விரித்து அவனுக்கு கொடுத்துட்டு வந்தாருங்க. எவ்வளோ பெரிய உதவி செய்திருக்கார். அப்போ சாலையோர சிறுவர்கள் எவ்வளவு போராட்டத்தில் இன்னைக்கு இருக்காங்கங்க. கருவறை தொடங்கி கல்லறை வரைக்கும் இன்னைக்கு வாழ்க்கையில் போராட்டம். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே எவ்வளோ போராட்டங்க. அழுதுகிட்டே தானே பிறக்கிறான். பூந்தோட்டம்னு சிரிச்சுக்கிட்டேயா குழந்தை பிறக்குது? ஏன் அழுதுகிட்டே? முன்னாடிலாம் குவா குவான்னு அழும், இப்போ ருவா ருவா ருவான்னு அழுதுகிட்டே பிறக்குது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் பில்லு. பிரசவ நேரத்தில் முன்னாடிலாம் பெண்கள் அழுவாங்க, இப்போ ஆம்பளை அழுகுறான். ஏன்டா ஆம்பளை பிள்ளை தானே பிறந்திருக்கு, ஏன் அழுகுற? 1 லட்சம் ரூபா பில்லு போட்டாங்க. எவ்வளோ கஷ்டமா, பொருளாதார சிக்கல்ல எவ்வளோ போராட்டத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். ராமாயணம் மகாபாரதம், இந்த மதுரை மண்ணில் பிறந்த கண்ணகி இல்லற வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டினாங்க. ஒரு ராமன், ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என வாழ்ந்த ராமன் கூட வாழ்க்கையில் போராடினான். காட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க, ஆளி சூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமே கொண்டு பூளை வங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா அப்படின்னு சொல்லி அவரை காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு கடைக்கு போக சொன்னா கூட ஒரு போய் போக மாட்டேங்கிறான். அவர் காட்டுக்கு போக சொன்னதுக்கு போயிட்டார். எல்லார் வாழ்க்கையில கடவுளே என்றாலும் கஷ்டம்தான் இருக்கிறது, போராட்டம் தான் இருக்கிறது. எனவே இன்றைய சூழ்நிலையில் வாழ்க்கை என்பது போராட்டமே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் நல்லா பேசினாங்க. நீங்கள் வழக்கம் போல் அட்டகாசம். அவங்களுக்குன்னு ஒரு கலை, பாட்டு வரும், பேச்சு வரும், மாற்றி மாற்றி வரும். உண்மை ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? பாட்டுக்கு தொண்டையோட சுருதி வேறு, பேச்சுக்கு தொண்டையோட சுருதி வேறு. அது ரெண்டையும் மேட்ச் பண்ணுறது ஈஸி இல்லை. அதில் அந்த அம்மா அத்துப்படி ஆயிடுச்சு. அப்படியே பாட்டுக்கு போகும், அப்படியே திரும்பி பேச்சு வரும், பேச்சு பாட்டு ரெண்டுக்கும் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் உங்களுக்கு கை வந்துருச்சு. நான் ரொம்ப நீண்ட தீர்ப்பு, அதுவும் மதுரையில் தீர்ப்பை யாரும் மதிக்கிறதே இல்லை. மதிக்கிறாப்புல தீர்ப்பு கொடுத்தா மதிப்பாங்க. இயக்குனர் பர்வீன் அவர்கள் உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய 2வது வணக்கங்கள். சாப்பாடு நல்லா இருக்குமாமா? அதுக்காக தான் உனக்கு ஒரு வணக்கம் சொன்னேன். ரைட் சார். 3 விஷயம்: சம்பவங்கள், இன்சிடென்ட்ஸ். அதில் துக்கப்படுறது போராட்டம்னு நினைக்கிறோம், அதில் சந்தோஷம் அடைகிறது பூந்தோட்டம்னு நினைக்கிறோம். இவ்வளோதானே லைஃபு. புள்ள பிறந்திருக்கு ஒரு மகிழ்ச்சி. கல்யாணம் ஆகி முதல்ல புள்ள பிறந்திருக்கு, மகிழ்ச்சி. அப்போ அந்த குழந்தை பிறந்திருக்குங்கிற சம்பவம் நமக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. மனிதர்களுடைய பொது இயல்பு இன்சிடென்ட்ஸ், சம்பவங்களை மையமாக வைத்து இன்பம் துன்பம் என்பது பிரிப்பது முட்டாள்தனத்தின் உச்சம். சம்பவங்கள் எப்போதும் முக்கியமல்ல, சம்பவங்கள் மீதான உங்கள் பார்வைதான் முக்கியமே ஒழிய சம்பவங்கள் ஒருபோதும் முக்கியமில்லை. ஏன்னா இந்த சம்பவத்தோட இம்பாக்ட் என்ன, இந்த சம்பவத்தோட ஆரம்பம் என்ன, இந்த சம்பவத்தை நீ எப்படி எடுத்துக்கிற அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கா இல்லையா? இப்போ கொஞ்சம் நுட்பமான பகுதிக்கு நான் டிராவல் பண்ணணும். ஒரு வீடு தீப்பத்தி எரியுது. அந்த வீடு தீப்பத்தி எரியிற போது பார்க்குற அத்தனை பேரும் கஷ்டப்படுவானா இல்லையா? வீடு தீப்பத்தி எரியுது, ஐயோ வீடு தீப்பத்தி எரியுது, ஐயோ கஷ்டமாக இருக்குது. இதானே அந்த சம்பவத்திலேருந்து ஒரு மனுஷன் அடையக்கூடியது. சார் அதனுடைய நிஜமான ஓனர் சார் ஒரு ஓரமாக உட்காந்து அவன் பாட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னா, இந்த வீடு ரொம்ப பாடாகுது, ஆனால் 8 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் இருக்குது வந்துடணும்னா. நிஜமாக அதோட ஒர்த்து எடுத்தீங்கன்னா இப்போ உள்ளே இருக்கிற திங்ஸோடு பார்த்தா 3 கோடி தான் வரும். ஆனால் இந்த பில்டிங் எனக்கு இன்சூரன்ஸில் இருக்குது, 8 கோடி ரூபாய் எனக்கு பணம் வரும். அப்போ நான் ஏன் கஷ்டப்படணும்னு கேட்டால், 3 கோடி ரூபாய் எரியறதுக்கு கஷ்டப்பட வேணாம், 8 கோடி ரூபாய் எனக்கு வருங்கிறது.
நீங்க சம்பவங்களை பார்த்து ஒரு முடிவு பண்ணாதீங்க. சம்பவங்கள் மீதான உங்கள் அனுபவங்களை பார்த்து தான் ஒரு விஷயம் நல்லது கெட்டது என்று தீர்ப்பை எழுத வேண்டியிருக்கு. ரெண்டாவது, ஒரு செய்தி, ஒரு 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 பொருள் மீது உங்களுடைய பந்தம் அல்லது பிடிப்புன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னா அது உங்களுக்கு வேதனையை தரும். அதன் மீது எந்த விதமான பிடிப்புமே நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நாம பாதிக்கப்பட மாட்டோம். இதான் ஞானத்தின் உச்ச நிலை. ஒரு ஜென் துறவி உட்கார்ந்து இருக்கிறாரு. ஜப்பான்ல நடந்த சம்பவம். ஒரு 10 மாணவர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பூகம்பம் வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பூகம்பம் அப்படின்ன உடனே எல்லாரும் பயப்படுவானா இல்லையா? எந்திரிச்சு ஓடுறான். அத்தனை பேர் ஐயோ ஐயோ படி வழியா இறங்கிக்கிட்டு ஓடுறான், கத்திக்கிட்டு ஓடுறான், ஐயோ பூகம்பம் பூகம்பம்னு. அவர் அப்படியே உட்கார்ந்துருந்தார். ஒரு 2 நிமிஷம் பூமி குலுங்கும், முடிஞ்சிருச்சு. 2 நிமிஷம் கழிச்சு எல்லாரும் மறுபடியும் மேலே வந்து கிளாஸுக்கு வந்து மறுபடியும் உட்கார்ந்த உடனே அந்த ஜென் துறவி எப்படி அந்த வகுப்பை ஆரம்பிச்சார்னா, எந்த விஷயத்தில் வகுப்பை விட்டாரோ அந்த வரியிலேருந்து கண்டினியூ பண்றார். He was not disturbed. அப்போ எல்லாரும் கேட்குறான், கிளாஸை நிறுத்துங்க, பூகம்பம்னு நாங்கள்லாம் எழுச்சி ஓடுனேன், ஆனால் நீங்கள் பேசாமல் உட்காந்துருந்தீங்க, வந்த உடனே கிளாஸை அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க, அதே விட்ட வரியிலேருந்து கண்டினியூ பண்ணுறீங்களே அப்படின்னு. அப்போ நீங்கள் பாதிக்கப்படவே இல்லையா அப்படின்னு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் அனைவரும் பூகம்பம் வந்தவுடன் வெளியில் நகர்ந்தீர்கள், நான் உள்ளே நகர்ந்தேன். நான் எனக்குள்ள நகர்ந்துக்கிட்டேன். இந்த பூகம்பத்திலேருந்து தப்பிக்கணும்னா படி இறங்கி ஓடினா தப்பிச்சிட முடியுமா? தெருவில் பூகம்பம் வராதா? படியிலேயே வராதா? இப்படி ஓடுறதால எந்த விதமான பயனும் இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தவிர வேறு வழியே கிடையாது. நீங்கள் பூகம்பம் என்ற சம்பவத்தை பார்த்தோன்னே வெளியில் நகர்ந்தீர்கள், நான் உள்ளே நகர்ந்தேன். அது முடிந்து விட்டவுடன் மீண்டும் நான் வெளியில் வந்து விட்டேன். என் கிளாஸுக்கு நான் வந்துட்டேன், பாடத்தை ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா இதுதான் லைஃபே ஒழிய, உண்மையான ஞானம் கைவரப்பெற்ற ஒருவனுக்கு துக்கத்தில் துக்கம் இல்லை, மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி இல்லை, போராட்டமும் இல்லை, பூந்தோட்டமும் இல்லை. அவன் அவனாகவே இருக்கிறான். இது வந்து ஹையஸ்ட் பிலாசபி. இது நமக்கு தெரியாததால தான் நம்ம 2 கட்சி கட்டிட்டு பேசுறோம். இது நமக்கு தெரியாததால தான் 2 கட்சி கட்டிட்டு பேசுறோம். சார், நம்முடைய அறிவு எவ்வளவு சின்னதுன்னு சொல்றேன் பாருங்களேன். எல்லாமே கம்பேரிசன் தான். உன்னை கம்பேர் பண்ணாம உன்னை பாராட்ட உங்களுக்கு தெரியுமா? சார், இந்த பூ வந்து கிலோ 10 ரூபாய், இந்த பூ வந்து சார் கிலோ 100 ரூபாய், இந்த பூவை விட இந்த பூ ஒஸ்திம்பா. ஏன்னா அவன் விலையை வச்சு முடிவு பண்ணுறான். இது 10 ரூபா சார் கிலோ, இது வந்து 100 ரூபாய் சார் காஸ்ட்லி 1 கிலோ, அதனால இந்த பூ ஒஸ்தி. எவன் சொன்னான்? இது மஞ்சளில் அழகாய் இருக்கிறது, இது சிவப்பில் அழகாய் இருக்கிறது, இரண்டும் ஒரு தாய்ச்செடியிலிருந்து பிறந்து வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் விட இரண்டுமே இயற்கையின் ஓவியங்கள். இதை இயற்கை ஒருபோதும் பேதம் காட்டுவதில்லை. அதை பொறுத்தவரை சாமந்தியும் ஒண்ணுதான், ரோஜா பூவும் ஒண்ணுதான். அதனால் அது பாதிக்கப்படுவதே இல்லை. அதுக்கு அந்த பேதமே கிடையாது. இந்த புரிதல் நமக்கு வரல. இது விலை கூட, இது விலை கம்மி, இது வாடின பூ, இது வாடாத பூ, இந்த மாதிரி பேதங்களுக்குள்ள போய் சிக்கிக்கொண்டு நாம எப்ப பார்த்தாலும் போராட்டம். அதுக்கு என்ன பேர் தெரியுமா? இரட்டை மனோநிலைன்னு பேரு. 2 வகையிலும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்பத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கு போறது, துன்பத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கு போறது, 2க்கும் நடுவில் ஓடிக்கிட்டே இருக்கிறது. இப்போ பாருங்களேன், கம்பேர் பண்றதால தான் இன்ப துன்பத்தையே நம்ம முடிவு பண்றோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு துறவிகிட்ட வந்து ஒருத்தர் சொன்னா, எங்க பசங்கள்லாம் வீடு ரொம்ப மோசமாக இருக்குது, சின்னதாக இருக்குது, அப்பா பெருசாக கட்டு, அத்தை பண்ணு இத்தை பண்ணுலாம் தொந்தரவு பண்ணுறாங்க ஐயா. ஆனால் என் கஷ்டம், பொருளாதார கஷ்டம் என்னன்னு என் பிள்ளைங்களுக்கு தெரியல. எப்பா எவ்வளோ நாள் இந்த இத்தனோண்டு வீட்லேயே இருக்கிறது, ஏதாவது வேறு வீடு மாற்றுப்பா கட்டுப்பான்றாருங்க, என்கிட்ட பணம் இல்லை சாமி அப்படின்னா. அவர் சொன்னார், ஒன்று பண்ணேன், என்ன, ஒரு 4 எருமை மாடு வாங்கி கொண்டு போய் வீட்டில் கட்டுன்னார். எங்க இது வழியா? அது வீடே எங்களுக்கு பத்தலேன்னு பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்னா 4 எருமை மாடு வாங்கி கொண்டு போய் வீட்டுக்குள்ளே கட்டுன்னார். நான் சொல்கிற வரைக்கும் அதை அவுக்காதுன்னார். கொண்டு போய் 4 எருமை மாடை வீட்டில் கட்டினார். பசங்க அப்பனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, பார் வீட்டை 4 எருமை மாடை கொண்டாந்து கட்டியிருக்கான், நாடுது, சாணி போடுது, மூத்த, ஐயோ ஒரே அவஸ்தை 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 அவஸ்தை. ஒரு மாதம் கழிச்சு இவர் வந்தார். ஐயோ பசங்க இப்போ ரொம்ப திட்டுறாங்க, பயங்கரமாக இருக்குது, கஷ்டம் தாங்க முடியல, வீடெல்லாம் சாணியாக இருக்குது, நாத்தமாக இருக்குது அப்படி. இன்னொரு 10 நாள் கழித்து அந்த எருமாட்டை கொண்டு போய் வெளியே விட்டுடுன்னு.
10 நாள் கழித்து அந்த எருவு மாட்டை அவுத்து கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் சார் பசங்க சத்தமே போடல, வீடு பெருசாக தெரியுது. இந்த எருமை மாடு உள்ளே வந்துட்டு வெளியே போச்சு பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆச்சுன்னா, எருமை மாடு இருந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டதால் இப்போ இருக்கிறதே ரொம்ப வசதி அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. கம்பேர் பண்ணாமல் நாம் எதையும் முடிவெடுப்பதில்லை. ஒரு உண்மையான ஞானம் என்பது எதையும் எதையோடும் ஒப்பிடாமலேயே அதன் தன்மை என்ன என்று கண்டறிதல் தான் முழு மெய்ஞானமாக பரிணமிக்கிறது. அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எதையும் எதோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேரே பண்ணாம இது நல்லது இது நல்லது இல்லைன்னு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் வந்தா மட்டும்தான் நாம் ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறோம்னு பொருள். அடிக்கடி நான் என் பேச்சில் சொல்ற உதாரணம் தான், சினிமாவுக்கு போயிருப்பீங்க, ஒயிட் ஸ்கிரீன் இருக்கும். அந்த காலத்தில் உங்களுக்கு ப்ரொஜெக்டர்னு ஒன்று உண்டு, இப்போ அப்படி கிடையாது, சிஸ்டம் மாறி போச்சு. அந்த பக்கமாக ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கும். அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து இந்த ஸ்க்ரீன் வெள்ளித்திரையில் காண்க அப்படின்னே போடுவான் அந்த காலத்தில். மற்றவற்றை வெள்ளித்திரையில் காண்க, உள்ளே போன உடனே வெள்ளித்திரை அப்படியே வெளவெளேல்னு இருக்கும். நீங்கள் அதை பார்ப்பீங்க, ஒன்றுமே இல்லை. அதில் லைட்டை ஆஃப் பண்ணி அந்த ப்ரொஜெக்டர் ஓட விட்டோன்னு பார்த்தா குருவி வருது, அருவி வருது, அவ வரா இவன் வரான், பூ பூக்குது, மியூசிக் வருது, என்னெல்லாமோ நடக்குது. கரண்ட்டு கட் ஆன ஒன்று எல்லாம் காணாமல் போயிடுச்சு. நீங்கள் அந்த திரையில் பார்த்தீங்களே, அதில் அருவி இருக்கு. நீங்க அந்த திரையில பார்த்தீங்களே, அதுல குருவி இருக்கு. நீங்க அந்த திரையில பார்த்தீங்களே, அதுல அந்த பூ இருக்கு. நீங்க அந்த திரையில பார்த்தீங்களே, அதுல அந்த ரத்தம் இருக்கு. இல்ல, எல்லாம் எங்க இருக்கு? அங்க பிலிம்ல இருக்கு. பிலிம் என்ன பண்ணுச்சு? இங்க ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. அதுக்கு ப்ரொஜெக்டர்னு பேர் அந்த காலத்துல. ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. வெள்ளை ஸ்கிரீன்ல எல்லாம் ஏறி இறங்கி ஒன்று பூவா தெரியுது, ரத்தமா தெரியுது, பொண்ணா தெரியுது, ஆணா தெரியுது, அருவியா தெரியுது, குருவியா தெரியுது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போறோம். வாழ்க்கை ஒரு வெள்ளித்திரையை போன்றது. உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் அதன் மீது ப்ரொஜெக்ட் செய்து உங்கள் ப்ரொஜெக்ஷனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே ஒழிய உண்மையில் அது வெறும் வெள்ளித்திரை. அதில் எதுவும் இல்லை, அதில் எதுவும் இல்லை, அது காலியானது, அதில் எதுவுமே இல்லை. எல்லா பதிவுகளும் நீங்கள் அதன் மீது ஏற்றி வைத்தது. ப்ரொஜெக்ஷன், டோட்டலி ப்ரொஜெக்ஷன். இது நான் சொல்லுவது ஏதோ பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலேயோ கற்றுக் கொடுக்க முடியாது. எல்லையற்ற பெருஞானத்தை நோக்கி நீங்க பயணம் பண்ணினா மட்டும்தான் இந்த புரிதலுக்கு நாம வர முடியும். நாம் நம்முடைய இன்ப துன்பங்களையும் கற்பனைகளையும் ஒன்றின் மீது ஏற்றிக்கொண்டு அதை துன்பம் என்கிறோம், போராட்டம் என்கிறோம், பூந்தோட்டம் என்கிறோம். உண்மையாகவே வாழ்க்கை வெறும் வாழ்க்கை மட்டுமே, அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். பஸ்ஸில் தானே ஆரம்பித்தேன், பஸ்லேயே முடிக்கிறேன். ஊட்டிக்கு நான் கோயம்புத்தூரில் இருந்த காலத்தில் ஊட்டிக்கு போனோம். அப்படி ஊட்டிக்கு போகும்போது எனக்கு அப்போ கார் கிடையாது, முதலே சொல்லிட்டேன், அப்போ கார் கிடையாது. நான் பஸ்ஸில் போனோம். போய் பஸ்ஸில் ஊட்டி பஸ்ஸுக்கு ஏறுறேன், கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் உள்ளே ஏறுறேன். சார் லாஸ்ட்டு சீட்டு காலியாக இருக்குது சார். இந்த 6 பேர் உட்காருவாங்க, அந்த 6 பேர் இருக்கிற சீட்டு காலியாக இருக்குது சார். நான் உட்கார மாட்டேன் சார். ஏன்னு கேட்டால் அது தூக்கி போடும். எவ்வளோ பெரிய வெயிட் இருந்தால் கூட அது தூக்கி போடும். சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இம்மீடியட்டாக சகாயம் சார் மாதிரி டிரான்ஸ்ஃபர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். போய் ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ஆட ரெடியாக இருக்கும். டக்கு மேலே போகணும், கீழே வரணும், மேலே போகணும், கீழே வரணும். எனக்கு அது ஒத்து வர. இத்தனைக்கு ஷாக் அப்சர்வர்லாம் ட்ரை பண்ணுவேன். அந்த 2 கையை அப்படி வச்சு ஷாக் அப்சர்வர் வச்சா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால நான் லாஸ்ட் சீட்டு உட்கார மாட்டேன் சார். இப்படி பார்த்துட்டு சிச்சி ரொம்ப வசதியாக இல்லை, இறங்கிடலான்னு நான் இறங்க போகும்போது ஃப்ரண்ட் ரோலேருந்து ஒருத்தர் என்னை பார்த்துட்டார். சார் அப்போ நான் இவ்வளோ பாப்புலர் இல்லை, இப்போவே இல்லை. அவர் என்ன பண்ணார், என்னை பார்த்துட்டு, சார் நீங்கள் சுகிசி வந்தானே அப்படின்னார். ஆமாம், வாங்க இங்கே வாங்க. நீங்கள் ஏதாவது மீட்டிங் போவீங்க, ஊட்டியில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், நான் சும்மா தான் போகிறேன், இங்கே உட்காருங்க சார், இங்கே உட்காரு, என் சீட்டில் உட்காருங்க, முன்னாடி உட்காந்து சௌரியமாக போங்க அப்படின்ட்டு இறங்கிட்டார். அவருக்கு என்ன பயம்னா, கூடவே உட்காந்தா எனக்கு டிக்கெட் வாங்க வேண்டியிருக்குமோன்னு பயம். அவர் இறங்கி போயிட்டார். நான் உட்காந்துட்டேன் சார். உட்காந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸு கிளம்புற நேரத்தில் 2 பேர் உடையாடுறாங்க. இந்த 6 சீட்லேயும் 4 ஃபில்லப் ஆயிடுச்சு. 2 பேர் நியூலி மேரீடு கப்பிள். நீங்கள் கேட்குறீங்க, அது எப்படி நியூலி மேரீடுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், நான் அதில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தெரியுங்க. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. அது ஒரு கல்யாணம் ஆகி லேட்டஸ்ட்டாக இருக்கிறாங்க. அது கல்யாணம் இப்போ தான் அப்படி வர. அது என்ன அடையாளம் தெரியுமா? இது பாருங்கள்,
2 பேரும் இப்படி ஈக்குவலாக அப்படி சேர்ந்து போவாங்க. தமிழ் உராய்வுத்துறையா உயர அப்படியே ஈர்க்கிடை போகிற அப்படி ஈர்க்குச்சி கூட அது அப்படியே 2 பேரும் அப்படியே போவோம். லேட்டஸ்ட் நியூலி மேரீடுன்னு அர்த்தம். நீ வந்தால் வெரைட்டி அவன் பாட்டுக்கு முன்னாடி போகிறான் பாருங்க, 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீ வர்றதும் ஒன்று தான் வராதும் ஒன்று தான் இம்சை அப்படி நம்ம பாட்டுக்கு போவான். இந்த மாதிரி பின்னாடி போயிட்டே இருக்கும். அப்புறமா பொண்ணு முன்னாடி போய் அவன் பின்னாடி வரான், இன்னும் கல்யாணமே ஆகலை, ஃபாலோ பண்ணுறான்னு அர்த்தம். அவன் முன்னாடி விட்டு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறான்னு அர்த்தம். எப்படி நம்ம தீசிஸ் இதுக்கு ஒரு டாக்டரேட் கொடுக்கணும். டாக்டரேட் உங்கள் கைதட்டல் தான், எனக்கு அதை விட வேறு என்ன வேணும்? டாக்டரேட் இதை விட பெருசாக என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ வந்தா வா அப்படின்ட்டு அவன் போனால் பல வருஷம் ஆயிடுச்சு, பொண்ணை ஃபாலோ பண்ணி போனால் இன்னும் கல்யாணம் ஆகலை, 2 பேரும் ஒன்றா போனால் நியூலி மேரிடுன்னு அர்த்தம். ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியணுமா? ரொம்ப சிம்பிள். எத்தனை அடி கேப்போ அத்தனை வருஷம் ஆகிப்போச்சுன்னு அர்த்தம். 1 அடி விட்டு போனால் 1 வருஷம், 2 அடி விட்டு போனால் 2 வருஷம், 3 அடி வந்தால் 3 வருஷம். எப்படி நம்ம தீசிஸ்? நான் அதை பார்க்குறேன். இது நியூலி மேரிடு. ஆனால் நான் என்ன அசீவ் பண்ணியிருந்தேன், இது 2 லாஸ்ட் சீட்டில் மேலேயும் கீழேயுமா தூக்கி போடும், கஷ்டமாக நினைக்குமே அப்படின்னு நான் நினச்சிட்டு மனசு புத்தி கேட்கல உட்காந்துருந்தாலும் அப்போ திரும்பி பார்க்குறேன். கஷ்டப்படுங்களேன், இல்லைன்னா நீ ஏன் பார்த்தேன்னு என்னை கேட்கக்கூடாதுல்ல, இதெல்லாம் நீ பார்ப்பியான்லாம் கேட்கக்கூடாதுல்ல. அப்படி திரும்பி பார்த்தேன். சார் அது உங்கள் கஷ்டப்படவே இல்லை சார், ஜாலியாக இந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும் ஐயோ அவங்களுக்கு அவ்வளோ வரப்பிரசாதமாக இருக்கும். டிரைவர் ஹெல்ப் பண்ணுறார், அவங்களுக்கு டிரைவர் அப்படி சாச்சு அப்படி ஹெல்ப் பண்ணுறார். ஹேர்பின் பெண்ட் அப்படி தூக்கி போடுது பாருங்க, ஐயோ சொர்க்கத்துக்கே போயிட்டாங்க. எனக்கும் இப்போ புரிஞ்சு போச்சா, நான் அப்படிலாம் பார்க்குற அளவுக்கு மட்டமான ஆள் இல்லை. உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டி இருக்குமேங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் உத்து பார்த்தேன், இல்லாட்டி நான் இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஆச்சா திரும்பி பார்த்தா அது மேலேயும் எனக்கு கஷ்டமாக என்னடா இது இப்படி இறங்கும்போது அவன் 2 பேரும் அதை தொட்டு கும்பிடுறான் சார். நான் கேட்டேன் என்னடான்னு. சொர்க்கம். நான் அதை நரகம்னு சொல்லிட்டான்னு சார் அங்கே போனேன். முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் நரகம் இருப்பதாய் நான் நகர்ந்தேன், சொர்க்கம் இருப்பதாய் அவன் கும்பிட்டான். ஒரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கடைசி சீட்டில் சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை, அதில் கடைசி சீட் இருந்தாலேயே பெரிய விஷயம். நல்லா யோசிச்சுக்கங்க, ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை, அவை 2ம் உங்கள் அபிப்பிராயத்தில் இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் சம்பவங்களை மாற்ற முடியாது, சம்பவங்கள் மீதான உங்கள் அபிப்பிராயங்களை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கையை உங்களாலே மாற்றி அமைக்க முடியும். கண்ணதாசன் பையன் சார் ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிட்டான் சார். ஃபெயில் ஆயிட்டு வந்து நிற்கிறான் சார், ஒவ்வொருத்தனையா கேட்குறார், நீ பாஸ் புடி 100 ரூபாய், நீ பாஸ் 100 ரூபாய். அவருக்கு நிறைய பசங்க எல்லாருக்கும் கொடுக்குறாரு, இந்தா மட்டும் ஓவன வா நீ என்ன ஃபெயிலா 200 ரூபாய் கொடுத்தாரு சார். அப்போ மூத்த பையன்லாம் சண்டைக்கு வந்தான், அது என்ன நாங்கள் பாஸ் ஆனவனுக்கு 100 கொடுக்குறேன் யாரும். டேய் நீங்களாம் பாஸ் ஆன சந்தோஷத்தில் இருக்கிறதால 100 ரூபா போகிறோம், அவன் ஃபெயில் ஆன வருத்தத்தில் இருக்கிறதால 200 ரூபா கொடுத்தா தாண்ட அவன் சந்தோஷமாக இருப்பான். நம்ம இப்படி என்னைக்காவது வாழ்க்கையை பார்த்துருக்கோமா? அந்த கிறுக்குத்தனம் இருந்தால் தான் அவன் கவிஞனாகவே ஆக முடியும். கிறுக்குத்தனம் இல்லாத எவனும் கவிஞனாக ஆகவே முடியாது. எவன் கிறுக்குத்தனம் இல்லாமல் ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கிறானோ அவன் ஜென்மத்துக்கு கவிஞன் இல்லை. அவன் தொழில்நுட்பம், கவிதை தொழில்நுட்பத்தை தெரிந்து வைத்திருக்கிறவன். கவிஞன் உணர்ச்சி வசப்படுகிறவன், கவிஞன் முட்டாள், கவிஞன் பைத்தியக்காரன். இந்த உலகத்தின் இலக்கணங்கள் எல்லாம் உண்மையான கவிஞனுக்கு ஒருபோதும் ஒத்து வராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்ணதாசன் அந்த மாதிரியான ஒரு ஆள். ஸோ இப்போ இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை போராட்டமானதும் அல்ல, நீங்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயமும் அல்ல, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த நாடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதில் பல்வேறு சம்பவங்கள் நடக்கலாம். நீங்கள் என்ன அபிப்பிராயத்தை அதன் மீது ஏற்றுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு உரியது. இது ஞான நிலையில் நான் சொல்லுகிற விளக்கம். அதையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாருக்கும் எப்பவுமே பொருந்துமா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உண்மையான ஞான நிலையில் இதுதான் உண்மையான விளக்கம். எனவே வாழ்க்கை என்பது ஒரு வெள்ளைத்தாளை போன்றது. நாம் அதில் பல விஷயங்களை ஏற்றி வைத்து பார்க்கிறோம். வாழ்க்கை வெறும் வாழ்க்கை மட்டுமே. நன்றி, வணக்கம்.